டெல்லியைச் சேர்ந்த தொழிலதிபரான சனம் கபூர் என்ற நபர் உணவகங்களை பிரான்சைசி முறையில் அமைத்துக் கொடுக்கும் வேலையில் ஈடுபட்டு வருகிறார். இவர் உணவகங்களுக்கு தேவையான பொருட்களை மலிவான விலைக்கு வாங்கி வரி செலுத்தாமல் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த விவகாரம் டெல்லியில் உள்ள வரி செலுத்துவோர் சேவைகள் இயக்ககத்தின் அலுவலகத்துக்கு தெரிந்துள்ளது. இதையடுத்து சனம் கபூருக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனிடையே டெல்லியில் உள்ள வரி செலுத்துவோர் சேவைகள் இயக்ககத்தில் கூடுதல் இயக்குநராக பணியாற்றி வருபவர் IRS அதிகாரி அமித் குமார் என்பவருக்கும் இந்த தகவல் தெரிய வந்துள்ளது. இதையடுத்து சனம் கபூரை தொடர்பு கொண்ட அமித் குமார் இந்த வழக்கிலிருந்து தப்பிக்க தான் வழி கூறுவதாக தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக நடவடிக்கை எடுக்காமல் இருக்க தொழிலதிபர் சனம் கபூரிடம் 45 லட்சம் ரூபாயை IRS அதிகாரி அமித் குமார் லஞ்சம் கேட்டதாக தெரிகிறது. ஆனால் தொழிலதிபர் லஞ்சம் கொடுக்க முன்வரவில்லை என கூறப்படுகிறது. இதனால் ஆத்திரமடைந்த அதிகாரி தொழிலதிபரை மிரட்ட ஆரம்பித்ததாக தெரிகிறது. எனவே நெருக்கடிக்கு ஆளான தொழிலதிபர் சனம் கபூர் குறித்து CBI அதிகாரிகளிடம் புகார் அளித்துள்ளார். சனம் கபூரை கையும் களவுமாக பிடிக்க CBI அதிகாரிகள் முடிவு செய்தனர். இதன்படி லஞ்ச தொகையின் முன்பணமாக 25 லட்சம் ரூபாயை மொஹாலியில் உள்ள அமித் குமாரின் உதவியாளரான ஹர்ஷ் கொட்டாக் என்பவரிடம் தொழிலதிபர் கொடுத்துள்ளார். அப்போது அங்கு மறைந்திருந்த CBI அதிகாரிகள் ஹர்ஷை கையும் களவுமாக பிடித்தனர். இதன்பின் ஹர்ஷ் கொட்டக்கிடம் வாக்குமூலம் பெற்று அதன் அடிப்படையில் IRS அதிகாரி அமித் குமாரின் வீட்டில் சோதனை நடத்தினர். இதில் 2.5 கிலோ தங்கம் மற்றும் 30 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. மேலும் லஞ்சம் வாங்கிய வழக்கில் IRS அதிகாரி அமித் குமார் கைது செய்யப்பட்டு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இதேபோன்று கடந்த 2 நாட்களுக்கு முன்பு ஒடிஷா மாநிலம் புவனேஸ்வரை சேர்ந்த சுரங்க நிறுவனர் ஒருவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் இருக்க அமலாக்கத்துறையின் இணை இயக்குனர் சிந்தன் ரகுவம்சி என்பவர் 50 லட்சம் ரூபாய் லஞ்சம் கேட்டுள்ளார். லஞ்சம் தராத சுரங்க நிறுவனர் மிரட்டப்படவே அவரும் CBI-ஐ நாட அமலாக்கத்துறை அதிகாரியை CBI அதிகாரிகள் கையும் களவுமாக பிடித்தனர். ஒன்றிய அரசின் விசாரணை அமைப்புகளில் உள்ள உயர் அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்காமல் இருக்க லஞ்சம் வாங்கி கைது செய்யப்படுவது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.